கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான வேலையிலையும் கூட உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலையும் கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அது என்னவென்றால், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதோடைய 66வது அதிகாரம் அதோடைய 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இன்று நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஒரு தாய் தன் குழந்தைக்கு எவ்வளோ அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பது போல நம் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அவர் அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுக்கிறது மாத்திரமல்லாமல், ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி பராமரித்து அதுக்கு என்ன தேவை என்று அது பக்கத்திலே இருந்து தாயானவள் தான் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய குழந்தைக்காக தன் தாயானவள் செய்வாள். அதே போலதான் நம் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட நம் கூடவே இருந்து நமக்கு என்ன தேவை, இந்த வேளையில் இந்த நேரத்தில் நமக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் எல்லா தேவைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நாம் எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு கவலையில் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆகவே நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. ஒரு தாயை போல நான் உன்னை தேற்றுகிறவனாக இருக்கிறேன். ஆகவே நீ எதை குறித்தும் கலங்காதே, எதை குறித்தும் பயந்து கொண்டிருக்கிறாதே என்று நம்மளை பார்த்து சொல்கிறார். ஆகவே நாமும் தொடர்ந்து ஆண்டவரோடு கூட மகிழ்வோம், ஆண்டவரோடு கூட தொடர்பில் நிலைத்திருப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்னு நம்ம ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா கர்த்தர் நீர் ஒரு தாயை போல நீர் எங்களை தேற்றி ஒவ்வொரு நாள் எங்களை வழிநடத்தி நம்முடைய பெரிதான கிருபைகளுக்காக மக்கள் நன்றி அப்பா. அப்பா இப்பொழுதும் கூட யார் யாரெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் அவங்களுடைய கலக்கங்கள் பயங்கள் எல்லாவற்றிலிருந்து நீங்கள் விடுதலை கொடுங்க. கர்த்தாவே ஒரு தாயை போல நீர் எங்களை தேற்றி ஒவ்வொரு நாள் எங்களை வழிநடத்தி வருகிற நம்முடைய பெரிதான கிருபைகளுக்காக மக்கள் நன்றி. உடைய கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.